இன்று கடவுளின் வார்த்தை. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவிக்கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 23ஆம் வசனம். 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம் இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் ஓவிரின் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. 24ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான். 25ஆம் வசனம். அதற்கு மோசே, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும். 26ஆம் வசனம். எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோடே கூட வரவேண்டும், ஒரு குழம்பும் பின்வைக்கப்படுவதில்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளிலிருந்து எடுக்க வேண்டும். இன்னதை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேருமளவும் எங்களுக்கு தெரியாது என்றான். 27ஆம் வசனம். கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் அவர்களை போகவிட மனதில்லாதிருந்தான். 28ஆம் வசனம். பார்வோன் அவனை நோக்கி, என்னை விட்டு அப்பாலே போ, நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு, நீ இனி என் முகத்தை காணும் நாளில் சாவாய் என்றான். 29ஆம் வசனம். அப்பொழுது மோசே, நீர் சொன்னது சரி, இனி நான் உம்முடைய முகத்தை காண்பதில்லை என்றான். யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வரப்பண்ணுவேன், அதற்கு பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான், சமூலமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான். 2ஆம் வசனம். இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் அயலானிடத்திலும் ஒவ்வொருத்தியும் அவளவள் அயலாளிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றார். 3ஆம் வசனம். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். 4ஆம் வசனம். அப்பொழுது மோசே, கர்த்தர் நடுராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன். 5ஆம் வசனம். அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் ஏந்திரம் அரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற்பேர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதுமன்றி. 6ஆம் வசனம். அதனால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலும் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும். 7ஆம் வசனம். ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை. 8ஆம் வசனம். அப்பொழுது உம்முடைய ஊழியர்காரராகிய இவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து பணிந்து, நீயும் உன்னை பின்பற்றுகிறவர்கள் யாவரும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுவார்கள், அதின் பின் புறப்படுவேன் என்று சொல்லி உக்கிரமான கோபத்தோடே பார்வோனை விட்டு புறப்பட்டான். 9ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசத்தில் என் அற்புதங்கள் அநேகமாகும்படிக்கு பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் என்று சொல்லியிருந்தார். 10ஆம் வசனம். மோசேயும் ஆரோனும் இந்த அற்புதங்களை எல்லாம் பார்வோனுக்கு முன்பாக செய்தார்கள். கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினதினால் அவன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து போகவிடவில்லை. ஆமேன்.